இலங்கை இந்திய மீனவர்களிடையிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சென்னையில் திங்களன்று பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் அவர்களது படகுகள் சேதப்படுத்தப்படுவதும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைவதால் தான் இப்பிரச்சினை ஏற்படுவதாக இலங்கை மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதேபோல இலங்கை மீனவர்களும் எல்லை தாண்டி வந்து மீன்பிடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீண்ட காலமாக இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பல்வேறு பிரச்சினைகளுக்கும் சுமூக தீர்வு காணும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து இருநாட்டு மீனவர்கள் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி திங்களன்று சென்னையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை துவங்கியது. மத்திய வெளியுறவுத்துறை இணை செயலர் சித்ராதுரை தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் தமிழகத்தின் சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால், அதிகாரிகள் உள்ளிட்ட 17 பேர் கலந்து கொண்டனர். இலங்கை சார்பில் 15 பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்றனர். மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கச்சத்தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி வழங்குவது, இனியும் மீனவர் படகுகள் சேதம் ஏற்படுவதை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன.